ஓம் ஹிஜாய் வித்மகி தண்டகஸ்தாயி தீமிகி தன்னோ வாராகி பிரசோதயா. நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயும். எல்லாம் அல்ல ஸ்ரீ பாராகிமன் திருவடி சரணம். இன்றைய பதிவில் விதி சும்மா விடாது. உங்களுடைய விரோதிகளை, உங்களுடைய எதிரிகளை நீங்களே விட்டு கொடுத்து விலகினாலும் இல்ல, அவரவர்கள் செய்த கர்மாக்கு அவரவர்கள் தண்டனை அனுபவிச்சு தீரணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு துரோகம் பண்ணவங்களை, உங்களை வீழ்த்தியவர்களை, உங்களுக்கு எதிரியா நின்னவங்களை சும்மா விடாது இந்த விதி. காரணம், ராகு பகவானுடைய சுயசஞ்சார ஆட்டம் ஆரம்பம். அதுவும் குரு பார்வை இல்லாத ராகு. பழிக்கு பழின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த பழியே வேண்டாங்க, நான் சும்மா ஒதுங்கி நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வரவேண்டிய, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பணம், பொருள், அதிகாரம், அந்தஸ்து என அனைத்தையும் சண்டையிட்டுனாலும் சரி, யுத்தம் பண்ணினாலும் சரி வாங்கி கொடுக்க போது ராகு பகவான். ஸோ இதை பற்றி தான் இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்கள். நம்ம சேனல் ஏற்கனவே சனி வக்ர பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்கள்லாம் பதிவிட்டாச்சு. பார்க்கல நான் சேனலை போய் பாருங்க. மேலும் டிஸ்கஸ் லிங்க் இருக்கும், ப்ரெஸ் பண்ணி பார்த்து பயனடைஞ்சுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் அண்ட் ஆஃப் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்புறம் நாங்கள் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே. விருச்சிக ராசி அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்கள், முதல்ல உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய். ஆனா அனுஷ நட்சத்திர அதிபதி சனி, அதை மறந்துடாதீங்க. அந்த சனிவன் 5ஆம் வீடான மீனத்துல இருக்கிறார். அதிர்ஷ்டஸ்தானம் பூர்வ புண்ணிய ஸ்தானம். 5ல் நட்சத்திராதிபதி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. மேலும் உங்க ராசி நட்சத்திராதிபதி மேலும் விதிக்காரர். ராகு எங்க இருக்கிறார்? 4ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். தன்னுடைய சூரிய நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் பயணிச்சுட்டு இருக்காரு. மிதுன ராசியிலிருந்து குரு பகவான் ராகுவை பார்த்தாரு. ராகுவான் கொஞ்சம் அடக்கி வாசிச்சார். ஜூன் 2ஆம் தேதி கடகராசிக்கு குரு பயிற்சி அடைஞ்சு போயிட்டார். இப்போ ராகு பார்வை இங்க ராகுக்கு கிடையாது, குரு பார்வை ராகுக்கு கிடையாது. ஆனா குருவினுடைய பார்வை விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. சரியா? அப்போ ராகு தன்னுடைய ஆட்டத்தை ஆரம்பிக்க போது தடுப்பதற்கோ தடை செய்வதற்கோ குரு பார்வை இல்லை. அதுவும் எத்தனாவது வீட்டுல? 4ஆவது வீட்டுல. இப்போ அனுச நட்சத்திரக்காரங்க என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கூட பிறந்தவங்களால ஒரு சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை போய்கிட்டு இருக்குன்னா அதை அடிச்சு தும்சம் பண்ணிடுவார். நீங்க கூட பிறந்தவங்களுக்காக விட்டு கொடுத்துருப்பீங்க, சொத்து விஷயம், இல்லை ஒரு கார், வண்டி வாகனம், டூ வீலர் சம்பந்தமான விஷயங்கள் அப்படின்றத நீங்க விட்டு கொடுத்துருப்பீங்க. இனிமே விட்டு கொடுக்க மாட்டாரு. உங்களுக்குரிய பங்கை வாங்கி கொடுத்தே தீர்வாரு. நீங்க வாங்கியே தீருன்ற மாதிரி உங்களை தூண்டியும் விடுவார். அப்போ அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு சொத்து பிரச்சனை விஸ்வரூபம் எடுக்கும். ஆனா உங்களுக்கு சாதகமாக முடியும். அதே போல ஊர், சொந்த பந்தம் முன்னாடி உங்களுக்கு ஒரு சொந்த வீடு இல்லையே அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய ஈகோ தன்மானத்தை தூண்டி விட்டு உங்களை எப்படினாலும் சரி சொந்த வீடு கட்டுறதுக்கோ வாங்குறதுக்கோ முயற்சியில இறங்க வச்சிருவாரு. அதுக்காக ஒரு நிலம் வாங்குறது, கட்டுமான வேலைகளை ஆரம்பிக்கிறது அப்படின்றத நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதே போல உங்களால படிக்க முடியாது, இதுல நீங்க ஜெயிக்க மாட்டீங்க, இதுல நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க, இதுல நீங்க தேர்ச்சி பெற மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்கல்ல சில படிப்பு விஷயத்துல. அனுச நட்சத்திரக்காரங்க அந்த படிப்புல ஜெயிச்சு காட்டிடுவீங்க. வேற ஒரு இடத்திற்கு இடமாறி சென்று படித்து ஜெயித்து காட்டுவீர்கள். நீங்க வேலைக்கு அட்டன் பண்ணக்கூடிய இன்டர்வியூவா இருக்கலாம், அரசாங்க வேலைக்கு எழுதக்கூடிய தேர்வா இருக்கலாம், அல்லது நீங்க படிக்கிற மாணவர்களா இருக்கலாம். தோல்வி பெற்ற அந்த தேர்வுகள்ல வெற்றி பெறுவீங்க. அப்ப இன்டர்வியூல வேலை கிடைக்கும், அரசாங்க தேர்வுல வேலை கிடைக்கும். மேலும் படிப்புல ஜெயிச்சு காட்டுவீங்க, அரியர் கிளியர் பண்ணுவீங்க. இந்த நேரத்துல கடல் கடந்து போய் வெளிநாட்டு சென்று படிக்கக்கூடிய யோகமும், வேறு மாநிலத்துல அல்லது வேற ஒரு ஊர்ல போய் காலேஜில் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கக்கூடிய பாக்கியம் இருக்கும். படிப்பு பாதியில நின்றவங்களுக்கு அந்த படிப்பை வேற ஒரு இடத்துல இருந்து தொடருவீங்க. அதுக்குண்டான யோக காலகட்டம். ஸோ உங்களுடைய எதிரிகள், உறவுக்காரர்கள் யாரெல்லாம் உங்களை ஏளனமா நினைச்சாங்களோ படிப்பு மற்றும் சொத்து விஷயத்துல, இந்த 2 விஷயத்துல அவங்க முன்னாடி படித்து ஜெயிச்சு காட்டுவீங்க, சொத்தை உருவாக்கி காட்டுவீங்க. அது அனுசரிச்சக்கார பொருந்தும். அடுத்து உங்களுடைய பணம், வரவேண்டிய பணம், பிஎஃப் பணம், இன்சூரன்ஸ் பணம், சீட்டு பணம், இல்லை மற்றவங்களுக்கு ஒரு கடனா கொடுத்துருப்பீங்க. ஐயோ நீ ஏமாந்துட்டப்பா அப்படின்னு சொல்லுவாங்க மற்றவங்க. ஆனா நீங்க யாரிடம் ஏமாந்தீங்களோ அந்த பணம் திரும்ப உங்களுக்கு கிடைக்கும். அதே வரவேண்டிய இன்சூரன்ஸ், பிஎஃப் பணம் போன்ற பணங்களும் சீட்டு பணமும் திரும்ப கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். நான் ஒரு தொழிலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டேங்க, ஒருத்தரை நம்பி எனக்கு அந்த பணம் வருமா வராதா, ரொம்ப லாக்ல இருக்கேங்க
அப்படின்னு சொல்லக்கூடிய அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த பணமான வந்து சேரும். ஏன்னா 5ஆம் வீட்டில் சனிவன் அமர்ந்திருக்கிறார். ஓகேங்களா? ஸோ அவர் அதிர்ஷ்டத்தையும் பணவரையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் போது அதற்குண்டான வழியை ராகுவனை ஏற்படுத்தி கொடுப்பாரு. ஸோ பணத்தால் ஏற்பட்ட பிரச்சனை, பணத்தால் இழந்த நிம்மதி இனி கண்டிப்பா திரும்ப கிடைக்கும். அந்த பணத்தால நிம்மதி சுகம் நீங்க பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இதற்கு அடுத்தபடியா வயிறு உடல் உபாதைகள், வயிறு சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் பிரச்சனை சரியாகும். அல்சர், கர்ப்பப்பை, சிறுநீரகம், இது அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு சிறிய மருத்துவ சிகிச்சை ட்ரீட்மெண்ட், புதுசா ஒரு மருந்து மாத்திரை ட்ரை பண்ணி அதுல சக்சஸ் ஆகுங்க. அதுக்குண்டான வாய்ப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உங்களுக்கு உண்டு. ஓகேங்களா? அதே போல புதிய பதவிகள் நீங்க விட்டு கொடுத்துருவீங்க மற்றவங்களுக்காக, ஆனா இனிமே விட்டு கொடுக்க மாட்டீங்க. அந்த பதவி வாய்ப்புக்காக போட்டி போடுவீர்கள். அந்த போட்டியில் நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கும் யோகமான காலகட்டம். மேலும் தீராத கடன் பிரச்சனை தீரும். ஏன்னா இந்த ராகு பகவான் அப்படியே சதய நட்சத்திரத்துல பயிற்சி அடைஞ்சு அவிட்ட நட்சத்திரத்துக்கும் போறாரு. டிசம்பர் மாதத்துக்குள்ள அவிட்ட நட்சத்திரத்துக்கு மாறிடுவார். அவிட்ட நட்சத்திரம் செவ்வாய் பகவானுக்குரிய நட்சத்திரம். அந்த செவ்வாய் உங்களோட விருச்சிக ராசிக்கும் 6ஆம் வீடான மேச ராசிக்கு அதிபதியா இருக்கக்கூடியது. அப்போ 6க்கும் 1ஆம் வீட்டுக்கும் அதிபதியா இருக்கக்கூடிய செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் ராகு 4ஆம் வீட்டிலிருந்து பலனை கொடுக்கப்படும். அப்போ வீட்டுக்காக ஏற்பட்ட பிரச்சனை, வீட்டுக்காக ஏற்பட்ட கடன் இதெல்லாம் சரியாகக்கூடிய தருணம். ஓகேங்களா? மேலும் கோர்ட்டு கேஸ் வழக்கு, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். ஓகேங்களா? அடுத்து உங்களுடைய உடம்பு ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ட்ரீட்மெண்ட் சிகிச்சை எடுத்து அதை சரி பண்ண கொடுவீங்க. மேலும் கூட பிறந்தவங்களால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். திருமண வாழ்க்கையில் திருப்பங்கள் ஏற்படும். கலப்பு திருமணம், காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப உண்டு. அதே போல பிரிந்த உங்களுடைய தாய் வழி உறவுகள் மீண்டும் ஒன்று சேர்றதுக்குண்டான சான்சஸ் நிறையவே இங்கே இருக்கு. ஓகேங்களா? மேலும் புதிய ஒரு வேலை வாய்ப்பு புதிய ஒரு இடத்துல கிடைக்கும். வேலையில கண்டிப்பா ஒரு மாற்றம் இருக்கும். அல்லது கூட வேலை பார்க்கக்கூடியவங்க கண்டிப்பா இடம் மாறி போவாங்க. உங்க கூடவே இருந்து உங்களோட வேலைக்கு இடைஞ்சலா இருந்தவங்க அந்த வேலையை விட்டு விலகி போவாங்க. அதனால வேலை பார்க்குற இடத்துல இழந்த நிம்மதி மீண்டும் கிடைக்கும். ஸோ நீங்க இனிமே ஃப்ரீயா ஒரு நிம்மதியா நீங்க வேலை பார்க்கலாம். அந்த ஒரு அமைப்பு இருக்கு. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு இமேஜ் அந்த இடத்துல கிரியேட் ஆகும், புதுசா உருவாகும். ஸோ உங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்ஸும் ராகுவால தான் உங்களுக்கு ஏற்படும். இந்த ஒரு நேரத்துல பல மொழிகளை கத்துக்கிறது நல்லது. அல்லது வேற மொழி பேசக்கூடியவர்களுடைய நண்பு பட்டாரம் அவங்களுடைய பழக்க வழக்கத்தை அதிகமாக ஏற்படுத்திக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படிப்பட்ட நபர்களுடைய பழக்க வழக்கம் ஏற்பட்டா அவங்க மூலமா தொழில் மற்றும் படிப்பு விஷயத்துல ஒரு மாற்றம் உங்களுக்கு நிகழும். உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த அவங்களே கற்றுத்தரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? பெரியப்பா, தாத்தா, சித்தப்பா போன்ற உறவுகள் மூலமாக சில பண ஆதாயங்கள், பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்குண்டான சான்சஸ் இருக்கு. இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமா அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஷேர் மார்க்கெட், ட்ரேடிங் போன்ற விஷயத்தில் மற்றும் லாட்ரி டிக்கெட் போன்ற அதிர்ஷ்டங்களும் யோகங்கள் உண்டு. குதிரை ரேசு, பண விளையாட்டு போன்ற விஷயங்கள் நீங்க வெற்றி காண்பீங்க. அதன் ரீதியா பண லாபம் நீங்க பெறுவீங்க. ஸோ அதுக்குள்ள முயற்சியிலும் அனுஷ நட்சத்திரக்காரர்கள் தாராளமாக ஈடுபடலாம். அதே போல உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு, வீட்டுடைய குழந்தைகளுக்கு திருமணம் போன்ற வைபவங்கள் நடந்தே தீரும். ஸோ தடைப்பட்ட அந்த திருமணம் தடையின்றி நடக்கும். ஸோ அதுல நீங்க நிம்மதி காண்பீங்க. கடமைகளை பிள்ளைகள் வழியில் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து நிம்மதி காண்பீர்கள் அனுஷ நட்சத்திரக்காரர்கள். ஸோ அதுக்குண்டான யோகமான காலகட்டமாகவும் இந்த ஒரு காலகட்டம் இருக்கும். இந்த டிசம்பர் மாதம் தான் ராகு கேது பயிற்சி. அதற்கு முன்னதாகவே இந்த பலன்களை உங்களுக்கு கொடுக்க போது ராகு பகவான். குரு பார்வை இல்லாததால் அதனுடையான மாற்றத்தை நிச்சயமான முறையில செய்யும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா துர்க்கை அம்மனுக்கு விரலி மஞ்சளால் மாலை தொடுத்து சாட்சி விட்டு வாருங்கள். அது உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில், திருமண வாழ்க்கையில் கூட பிரச்சனைகளை சரி பண்ணும். உங்களுடைய உடல் நோய் பிணிகளை சரி பண்ணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு தவறாம பண்ணுங்க. துர்க்கை அம்மனுக்கு விரலி மஞ்சளால் மாலை தொடுத்து கண்டிப்பா போட்டுவாங்க. 27 விரலி மஞ்சள் அல்லது 54 விரலி மஞ்சள் அதை மாலையா ரெடி பண்ணி அதை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்க்கை அம்மனுக்கு சாட்சி வணங்கி விட்டு வாருங்கள். கண்டிப்பா உடல் நோயும் அகலும், வெற்றியும் கிடைக்கும். சரிங்களா? தவறாம இந்த வழிபாடுகளை பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்த லைக் மற்றும் விஷயத்துங்க. இது போல ஒவ்வொரு ராசிக்குண்டான பலங்களை தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ பாராகியம்மன் திருவடி சரணம்.